ஓம் நம சிவாய. வாய்ஸ் பை www.sivasiddhar.org. தந்திரம் 2 பகுதி 14 பாடல் 32. குழவி ஆணாம் வளர்த்தது ஆகில் குழவியும் பெண்ணாம் இடத்தது ஆகில் குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குழவி அலியாகும் கொண்டகால் ஒக்கிலே. குழவி ஆணாம் வளர்த்தது ஆகில். குழவி என்று திருமூலர் இங்கு குறிப்பிடுவது ஒரு குழந்தை பிண்டத்தை. ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் உருப்பெறும் பொழுது முதலில் அதன் வடிவம் பிண்ட வடிவம். இதைத்தான் இங்கு திருமூலர் குழவி என்று குறிப்பிடுகிறார். குழவி ஆணாம் வளர்த்தது ஆகில். ஒரு மனிதனுக்கு இடகலை பிங்கலை என்று இருவிதமான மூச்சுக்கள் உண்டு. இடகலை என்றால் வலது நாசி வழியே ஓடும் மூச்சுக்காற்று. பிங்கலை என்றால் இடது நாசி வழியே ஓடும் மூச்சுக்காற்று. ஒரு ஆணிற்கு வலது நாசி வழியே ஓடும் மூச்சுக்காற்றின் சமயத்தில், அதாவது அவனது இடகலை நேரத்தில், ஒரு பெண்ணிடம் இணைந்து சுக்கிலத்தை வெளிப்படுத்தியதால் உண்டாகும் குழந்தை பிண்டம் ஆண் குழந்தையாக பிறக்குமாம். குழவி பெண்ணாம் இடத்தது ஆகில் என்றால் இடது நாசி வழியே ஓடும் பிங்கலை சுவாச நேரத்தில் ஆண் பெண்ணிடம் இணைந்து சுக்கிலத்தை வெளிப்படுத்தினால் அதனால் உருவாகும் குழந்தை பிண்டம் பெண்ணாம். குழவி இரண்டாம் அபானன் எதிர்க்கில். அபானன் என்பது மேலிருந்து கீழ் எழும்பும் மூச்சுக்காற்று. அதாவது ஒரு மனிதனுக்கு உடம்பில் 10 விதமான வாயுக்கள் உண்டு. இதில் அபானன் என்பது ஒரு வாயு. இது நமக்கு மேலே இருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயு. நம் மலம் சலம் கழிக்குவதற்கு உதவக்கூடிய வாயுதான் அபானன் வாயு. இது மேலே இருந்து கீழ் நோக்கி தள்ளும். ஒரு ஆண் தன் சுக்கிலத்தை வெளிப்படுத்தும் பொழுது அபானன் வாயு எதிர்கொண்டால் அந்த குழந்தை இரட்டைகளாக பிறக்குமாம். குழவி அலியாகும் கொண்டகால் ஒக்கிலே. அதாவது இந்த இடகலை பிங்கலை என்று சொன்னோம் அல்லவா, இந்த இடகலை பின்கலைக்கும் அல்லது பின்கலை இடகலைக்கோ மாறும் தருவாயில் சுக்கிலத்தை வெளிப்படுத்தினால் அந்த குழந்தை அலியாகும் என்றும் திருமூலர் இந்த பாட்டின் மூலம் நமக்கு உரைக்கிறார்.